உஹுது போருக்கு பின் அனுப்பப்பட்ட படைப்பிரிவுகளும் குழுக்களும். உஹுது போரில் ஏற்பட்ட துக்ககரமான நிகழ்ச்சி இறை நம்பிக்கையாளர்களைப் பற்றி பிற மக்களிடம் இருந்த நற்பெயருக்கு பெரும் பங்கமாக அமைந்தது. முஸ்லிம்களைப் பற்றி பிறர் உள்ளத்தில் இருந்த அச்சம் அகன்றுவிட்டது. உள்நாட்டு வெளிநாட்டு பிரச்சனைகள் முஸ்லிம்களுக்கு அதிகரித்தன. அனைத்து திசைகளிலிருந்தும் ஆபத்துகள் மதீனாவைச் சூழ்ந்தன. யூதர்களும் நயவஞ்சகர்களும் கிராமத்து அரபிகளும் தங்களின் பகைமையை வெளிப்படையாக காட்டினார்கள். இவர்களில் ஒவ்வொரு வகுப்பினரும் முஸ்லிம்களுக்கு தீங்கிழைக்க நாடினார்கள். மேலும் முஸ்லிம்களை முழுவதுமாக அழித்து விட வேண்டும் என்றும் ஆசைப்பட்டார்கள். உஹுது போர் முடிந்து 2 மாதங்கள் தான் ஆகியிருக்கும். அதற்குள் அசது கோத்திரத்தினர் மதீனாவின் மீது கொள்ளையிட திட்டம் தீட்டினார்கள். இதற்கு பின் அழல் காரா என்ற 2 வம்சத்தினர் ஹிஜ்ரி 4 சஃபர் மாதம் ஒரு சதித்திட்டம் தீட்டி 10 நபித்தோழர்களை கொன்றார்கள். மேலும் இந்த மாதத்தில் ஆமீர் இப்னு துபைல் என்பவன் சில கிளையினரை தூண்டிவிட்டு 70 முஸ்லிம்களை கொல்ல வைத்தான். இச்சம்பவம் வரலாற்றில் பிஹ்ரு மஊனா என்று அறியப்படுகிறது. மேலும் இக்காலகட்டத்தில் நளிர் வம்ச யூதர்கள் வெளிப்படையாக தங்களின் எதிர்ப்பை காட்டினார்கள். இறுதியாக ஹிஜ்ரி 4 ரபியுல் அவ்வல் மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொன்று விடுவதற்கு சூழ்ச்சி ஒன்று செய்தார்கள். இதே ஆண்டு ஜமாத்துல் அவ்வல் மாதத்தில் கத்ஃபான் கோத்திரத்தார் மதீனாவின் மீது தாக்குதல் நடத்த துணிவு கொண்டார்கள். முஸ்லிம்கள் மீது பிறருக்கு முன்பிருந்த பயம் உஹுது போரினால் அகன்றுவிட்டதால் ஒரு காலம் வரை முஸ்லிம்கள் மாற்றார்கள் மூலம் பல ஆபத்துகளுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் இலக்காயினார்கள். இருப்பினும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஞானமிக்க நுட்பமான நடவடிக்கை இந்த நிலைமையை மாற்றியது. முஸ்லிம்களுக்கு அவர்கள் இழந்த மதிப்பை மீட்டு தந்தது. உயர்வையும் கண்ணியத்தையும் அவர்களுக்கு புதிதாக அளித்தது. இந்த அடிப்படையில் நபி அவர்கள் எடுத்த முதல் முயற்சி அபு சுஃபியானின் படையை விரட்டியடிக்க அவர்கள் எடுத்த நடவடிக்கையாகும். இதன் காரணமாக முஸ்லிம்களின் மதிப்பு சற்று பாதுகாக்கப்பட்டது. அவர்களுக்கு இருந்த உயர்வில் ஓரளவு தக்க வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மேலும் பல தாக்குதல்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்டார்கள். இத்தாக்குதல்கள் முஸ்லிம்களுக்கு இழந்த கண்ணியத்தையும் மதிப்பையும் மீட்டு கொடுத்தது மட்டுமல்லாமல் அதைவிட அதிகமாகவே இப்போது மதிப்பையும் மரியாதையும் ஏற்படுத்தியது. அடுத்து வரும் பகுதிகளில் முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இடையில் நடந்த சில சம்பவங்களை பார்க்க இருக்கிறோம். அபு சலமா படைப்பிரிவு. இது ஹிஜ்ரி 4 முஹர்ரம் மாதத்தில் நடந்தது. உஹுதில் ஏற்பட்ட பின்னடைவுக்கு பின் முஸ்லிம்களுக்கு எதிராக கிளம்பிய முதல் கூட்டம் அசத் இப்னு குஜைமா வம்சமாகும். தல்ஹா இப்னு குவைலித், சலமா இப்னு குவைலித் ஆகிய இருவரும் தங்கள் கூட்டத்தினரையும் தங்களுக்கு கட்டுப்பட்டவர்களை அழைத்து கொண்டு அசத் இப்னு குஜைமாவினரிடம் வந்தார்கள். அவர்களை முஸ்லிம்களின் மீது போர் புரிய தூண்டினார்கள். இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தவுடன் 150 வீரர்கள் கொண்ட படைப்பிரிவை ஏற்பாடு செய்து அசது கிளையினரை எதிர்க்க அனுப்பினார்கள். இந்த படையில் முஹாஜிர்களும் அன்சாரிகளும் பங்கேற்றார்கள். அந்த படைப்பிரிவிற்கு அபு சலமாவை தளபதியாக்கி அவரிடம் கொடியை கொடுத்தார்கள். அசத் கிளையினர் தாக்குதல் நடத்த தயாராகும் முன் அவர்கள் தங்களுடைய வீடுகளில் இருக்கும்போதே அவர்கள் மீது அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹு தனது படையினரை அழைத்து கொண்டு திடீரென தாக்கினார்கள். இதை சற்றும் எதிர்பாராத அவர்கள் திக்குமுக்காடி தப்பித்து கொள்ள பல பக்கங்களிலும் சிதறி ஓடி ஒளிந்தார்கள். முஸ்லிம்கள் அசதினரின் ஒட்டகங்களையும் ஆடுகளையும் பிடித்து கொண்டு மதீனா வந்தார்கள். அசதினர் எதிர்க்காததால் சண்டை எதுவும் நடைபெறவில்லை. ஏற்கனவே அபு சலமாவிற்கு உஹுது போரில் ஏற்பட்ட காயம் பெரிதாகிவிடவே போரிலிருந்து மதீனா வந்தடைந்த சில நாட்களிலேயே அவர்கள் உயிர் பிரிந்தது. ஆதாரம் ஜாதுல் மஆத். அப்துல்லா இப்னு உனைஸை அனுப்புதல். ஹிஜ்ரி 4 முஹர்ரம் மாதம் பிறை 5 காலித் இப்னு சுஃபியான் என்பவன் முஸ்லிம்களிடம் போர் செய்ய கூட்டம் சேர்ப்பதாக நபி அவர்களுக்கு செய்தி எட்டியது. இதனை அறிந்த நபி அவர்கள் அவனை கொன்று வர அப்துல்லா இப்னு உனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பினார்கள். அப்துல்லா இப்னு உனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவனை கொன்று வர 18 இரவுகள் எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் முஹர்ரம் மாதம் முடிய 7 நாட்கள் இருக்கும்போது சனிக்கிழமை மதீனாவிற்கு திரும்பினார்கள். அவர்கள் காலித் இப்னு சுஃபியானை கொன்று அவனது தலையை கொய்து வந்தார்கள். அந்த தலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் வைக்க நபி அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து ஒரு கைத்தடியை அவருக்கு வழங்கி, இது மறுமையில் எனக்கும் உனக்கும் மத்தியில் உள்ள அடையாளம் என்றார்கள். நபி அவர்களின் கைத்தடியை தனது வாழ்நாள் முழுவதும் பாதுகாத்து வைத்திருந்த அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அதை தனது கஃபனுடன், அதாவது மரணித்தவரை போர்த்தும் உடையுடன் சேர்த்து தனது அடக்க ஸ்தலத்தில் வைக்கப்பட வேண்டுமென வசியா மரண சாசனம் செய்தார்கள். ஆதாரம் இப்னு ஹிஷாம் ஜாதுல் மஆத். ரஜீஹ் குழு.
ஹிஜ்ரி 4 சஃபர் மாதம் அழல் மற்றும் காரா வம்சத்தைச் சேர்ந்த ஒரு கூட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து தங்களில் பலர் இஸ்லாமை தழுவ விரும்புகிறார்கள், அவர்களுக்கு இஸ்லாமையும் குர்ஆனையும் கற்றுத்தர தங்களுடன் சிலரை அனுப்புமாறு கோரினார்கள். அவர்களின் கோரிக்கையை ஏற்று 6 நபர்களை நபி அவர்கள் அனுப்பினார்கள். அவர்களுக்கு மர்சத் இப்னு அபு மர்சத் கனவி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைவராக்கினார்கள். இது இப்னு இஸ்ஹாக்கின் கூற்றாகும். அனுப்பப்பட்டவர்கள் 10 நபர்கள். அவர்களுக்கு தலைவராக ஆசிம் இப்னு சாபித் ரதியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள் என்பது இமாம் புகாரியின் கூற்றாகும். இவர்களை அழைத்து கொண்டு ரஜீவ் என்ற இடத்தை அந்த மக்கள் அடைந்தார்கள். இவ்விடம் ராபிக் மற்றும் ஜித்தாவிற்கு மத்தியில் ஹிஜாஸ் பகுதிக்கு அருகில் ஹுதைல் வம்சத்திற்கு சொந்தமான நீர்நிலையாகும். இங்கு வந்தவுடன் லஹ்யான் கிளையினரை இவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக தூண்டினார்கள். லஹ்யான் கிளையைச் சேர்ந்த 100 அம்பெரியும் வீரர்கள் காலடி அடையாளங்களை வைத்து இவர்கள் இருக்குமிடம் வந்தார்கள். தங்களுக்கு மோசடி நடந்துவிட்டது என்று தெரிந்து கொண்ட நபித்தோழர்கள் ஃபத் என்ற மலைக்குன்றின் மீது ஏறிக்கொண்டார்கள். அங்கு வந்த எதிரிகள், நாங்கள் உங்களை கொலை செய்ய மாட்டோம் என்று உறுதிமொழி தருகிறோம், இறங்கி வாருங்கள் என்று கூறினார்கள். ஆனால் ஆசிம் இறங்கி வர மறுத்துவிட்டு தங்களது தோழர்களுடன் சேர்ந்து எதிரிகளை எதிர்த்தார். ஆனால் எதிரிகள் நபித்தோழர்களில் 7 நபர்களை கொன்றுவிட்டார்கள். மீதம் குபைப், ஸைத் இப்னு தஸின்னா ரலியல்லாஹு அன்ஹும் இன்னும் ஒருவர் ஆகிய 3 மட்டும் இருந்தார்கள். அவர்களிடம் இந்த எதிரிகள் கொல்ல மாட்டோம் என மீண்டும் வாக்களித்தார்கள். அந்த 3 அவர்களிடம் இறங்கி வரவே தங்களின் வாக்குக்கு மாறு செய்து வில்லின் நரம்புகளால் அவர்களை கட்டினார்கள். அந்த 3வது நபித்தோழர் இது இவர்களின் முதல் மோசடி என கூறி அவர்களுடன் செல்வதற்கு மறுத்தார். அவர்கள் எவ்வளவோ முயற்சி செய்தும் அவர் வர மறுக்கவே அவரை கொன்றுவிட்டார்கள். அதற்கு பின் குபைப், ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய இருவரையும் மக்காவிற்கு அழைத்து வந்து அங்கு அவர்களை விற்றார்கள். இந்த இருவரும் பத்ரு போரில் மக்காவின் தலைவர்களில் சிலரை கொன்றிருக்கிறார்கள். குபைபை வாங்கியவர்கள் சில காலம் வரை அவர்களை சிறைபிடித்து வைத்திருந்தார்கள். பின்பு அவரை கொன்றுவிட முடிவு செய்து மக்காவின் புனித எல்லைக்கு வெளியில் அழைத்துச் சென்றார்கள். அங்கு அவரை கழுமரத்தில் ஏற்றி கொன்றுவிடலாம் என முடிவு செய்தார்கள். அப்போது குபைப் ரலியல்லாஹு அன்ஹு, நான் 2 ரக்காத் தொழுது கொள்ள என்னை விடுங்கள் என்று கேட்க அவர்களும் அனுமதி அளித்தார்கள். தொழுது முடித்த பின், அல்லாஹுவின் மீது ஆணையாக எனக்கு நடுக்கம், பயம் ஏற்பட்டு விட்டது என்று நீங்கள் கூற மாட்டீர்கள் என்று இருப்பின் நான் மேலும் தொழுதிருப்பேன் என்று கூறிய பிறகு, அல்லாஹுவே இவர்களை எண்ணிக்கொள், இவர்களை தனித்தனியாக பிரித்து கொன்றுவிடு, இவர்களில் எவரையும் மீதம் விடாதே என்று கூறி பின்வரும் கவிதையை படித்தார். எதிரி இராணுவத்தினர் என்னை சூழ்ந்தனர், தங்கள் இனத்தவரை எனக்கெதிராக ஒன்றிணைத்தனர், ஒவ்வொரு சாதியையும் வருமாறு அழைத்தனர், தங்களின் பெண்கள் பிள்ளைகள் என அனைவரையும் இணைத்தனர். ஒரு நீண்ட உறுதிமிக்க கழுமரத்திற்கருகில் நான் நிறுத்தப்பட்டேன். எனது கஷ்டம், தனிமை, அந்நியம், மேலும் நான் இறக்குமிடத்தில் சூழ்ந்துள்ள இராணுவம், இவை அனைத்தையும் அல்லாஹுவிடமே முறையிடுகிறேன். இறைவனை நான் நிராகரிக்க வேண்டுமென பெரிதும் விரும்பினார்கள். எங்கனும் அதனை செய்வேன். மரணம் எனக்கு அதைவிட மிக எளிது. என் கண்கள் அழுகின்றன, நீர் ஓட இடமில்லை. எனக்கிழைத்த துன்பத்தை தாங்க அர்ஷின் அதிபதி எனக்கு பொறுமை அளித்தான். அணுவாக அவர்கள் என்னை கொள்கிறார்கள். எனக்கு மோசமான உணவு வழங்கப்பட்டது. நான் முஸ்லீமாக கொலையுறுவதால் மரணம் ஒரு பொருட்டல்லவே. எந்த பகுதியில் கொலை உண்டாலும் அல்லாஹுவின் பாதையில் என் மரணம் துயில் கொள்ளுமே. அது அல்லாஹ் நாடினால் துண்டு துண்டான சதைகளின் நாள நரம்புகளிலெல்லாம் அருள் வளம் பொழிவான். இந்த கவிதைகளை செவிமடுத்த பின் அபு சுஃப்யான் குபைபிடம், உன்னை உனது குடும்பத்தாரிடம் விட்டு விடுகிறோம், ஆனால் முஹம்மதை நாங்கள் கொன்று விடுகிறோம், இது உனக்கு விருப்பமா என்று கேட்டார். அதற்கு, நான் எனது குடும்பத்தில் இருக்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை அளிக்கும் விதமாக அவருக்கு முள் குத்துவதை கூட நான் விரும்ப மாட்டேன் என குபைப் பதில் சொன்னார். இதற்கு பின் அவரை கழுமரத்தில் ஏற்றி கொன்றார்கள். அவர்களின் உடலை காவல் காக்க அங்கு சிலரை நியமித்தார்கள். ஒரு நாள் இரவில் அம்ர் இப்னு உமையா லம்ரி என்பவர் அவரை கழுமரத்திலிருந்து இறக்கி நல்லடக்கம் செய்தார். பத்ரு போரில் குபைப் ஹாரிஸை கொன்றதால் அதற்கு பதிலாக அவனின் மகன் உக்பா என்பவன் குபைப் அவர்களை கொன்றான். கொல்லப்படும் தருணத்தில் 2 ரக்காத் தொழும் பழக்கத்தை முதலில் குபைப் தான் ஏற்படுத்தினார். மக்காவில் பழங்களே இல்லாமல் இருந்த காலத்தில் கைதியாக இருந்த குபைப் திராட்சை குலைகளை சாப்பிடுவதையும் மக்கள் பார்த்திருக்கிறார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. ஸைத் இப்னு தஸின்னாவை சஃப்வான் இப்னு உமையா விலைக்கு வாங்கி தனது தந்தை உமையா பத்ரில் கொல்லப்பட்டதற்கு பதிலாக அவரை கொன்றான். முன்னால் கொல்லப்பட்ட ஆசிமுடைய உடலின் ஒரு சில பகுதியையாவது எடுத்து வர குறைஷிகள் சிலரை அனுப்பினார்கள். ஆசிம் குறைஷிகளின் மிக மதிக்கத்தக்க ஒருவரை பத்ரில் கொன்றிருந்தார். ஆசிமை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் தேனை போன்ற சில வண்டுகளை அனுப்பி வந்தவர்களை விரண்டோடச் செய்தான்.
தான் எந்த இணை வைப்பவனையும் தொடமாட்டேன், எந்த இணை வைப்பவனும் தன்னை தொட்டுவிடக் கூடாது என்று ஆசிம் அல்லாஹ்விடம் துஆ செய்திருந்தார், வேண்டியிருந்தார். அவரின் இந்த வேண்டுதலையும் உறுதியையும் அல்லாஹ் நிறைவேற்றினான். இச்செய்தியை கேள்விப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் மூமினான நம்பிக்கை கொண்ட அடியானை உயிருடன் இருக்கும்போது பாதுகாத்தது போன்று அவரின் மரணத்திற்கு பின்னும் பாதுகாக்கிறான் என்று கூறினார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி, இப்னு ஹிஷாம், ஜாதுல் மஆத். பிஹ்ரு மஊனா. ரஜீஹ் என்ற இடத்தில் நடைபெற்ற மேற்கூறப்பட்ட துக்ககரமான நிகழ்ச்சிக்கு பின் அதைவிட படுபயங்கரமான ஒரு துக்கமான சம்பவம் நிகழ்ந்தது. இதையே வரலாற்றில் பிஹ்ர் மஊனா அசம்பாவிதம் என குறிப்பிடப்படுகிறது. அதன் சுருக்கம் என்னவென்றால், ஈட்டிகளுடன் விளையாடுபவன் என்றழைக்கப்படும் அபு பரா என்ற ஆமீர் இப்னு மாலிக் என்பவன் மதினாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தான். நபி அவர்கள் அவனுக்கு இஸ்லாமிய அழைப்பு கொடுத்தார்கள். அவன் அதை ஏற்கவும் இல்லை, அதை மறுக்கவும் இல்லை. அவன் நபி அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, நஜிது மக்களை இஸ்லாமின் பக்கம் அழைக்க என்னுடன் உங்களது தோழர்களை அனுப்புங்கள், அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என நான் எண்ணுகிறேன் என்றான். அதற்கு நபி அவர்கள், நஜிது வாசிகள் எனது தோழர்களுக்கு ஆபத்து ஏதும் விளைவிக்கலாம் என நான் அஞ்சுகிறேன் என்றார்கள். அதற்கு அபு பரா, நான் அவர்களை பாதுகாப்பேன் என்றான். எனவே நபி அவர்கள் 40 தோழர்களை அனுப்பினார்கள். இது இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி உடைய கூற்று. ஆனால் 70 நபர்கள் என சஹீஹுல் புகாரியில் வந்துள்ள எண்ணிக்கையே சரியானதாகும். இவர்களுக்கு சாயிதா குடும்பத்தைச் சேர்ந்த முந்தீர் இப்னு அம்ர் என்பவரை நபி அவர்கள் தலைவராக்கினார்கள். பிற்காலத்தில் இவர் முக்னிக் லியமூத், மரணமாக விரைந்தவர் என்று இவர் அழைக்கப்பட்டார். அதற்கு காரணம், அவர் இந்த நிகழ்ச்சியில் வீரமரணம் அடைய முதலாவதாக விரைந்தார். அனுப்பப்பட்ட தோழர்கள் அனைவரும் முஸ்லிம்களில் மிகச் சிறந்தவர்களாகவும் குர்ஆனை கற்று தேர்ந்தவர்களாகவும் இருந்தார்கள். இவர்கள் பகலில் விறகு பொறுக்கி அதை விற்று திண்ணை தோழர்களுக்கு உணவு வாங்கி வருவார்கள். இரவில் குர்ஆன் ஓதுவதும் தொழுவதுமாக தங்களது வாழ்வை கழித்து வந்தார்கள். இவர்கள் அவனுடன் புறப்பட்டு பிஹ்ரு மஊனா என்ற இடத்தை அடைந்தார்கள். இந்த இடம் ஆமீர் கிளையினருக்கு சொந்தமான நிலத்திற்கும் சுலைம் கிளையினருக்கு சொந்தமான விவசாய களத்திற்கும் மத்தியிலுள்ள நீர்நிலையாகும். அங்கு அனைவரும் தங்கிக் கொண்டு ஹிராம் இப்னு மில்ஹான் என்ற தோழரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கடிதத்தை கொடுத்து ஆமீர் இப்னு துஃபைல் என்பவனிடம் அனுப்பினார்கள். இந்த அல்லாஹுவின் எதிரி அக்கடிதத்தை படிக்கவில்லை. அவன் சாடை காட்ட ஒருவன் சிறு ஈட்டியால் ஹிராமை பின்புறத்திலிருந்து குத்தினான். தான் குத்தப்பட்டதையும் தனது உடம்பில் இரத்தம் வருவதையும் பார்த்த ஹிராம், அல்லாஹு அக்பர், அல்லாஹு மிக பெரியவன், காபாவின் இறைவன் மீது சத்தியம், நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று கூறினார். அல்லாஹுவின் எதிரியான அவன் எஞ்சிய மற்ற நபித்தோழர்களை கொல்வதற்கு ஆமீர் கிளையினரை அழைத்தான். ஆனால் அபு பரா இவர்களுக்கு பாதுகாப்பு அளித்திருப்பதால் ஆமீர் கிளையினர் அதற்கு மறுத்துவிட்டார்கள். பின்பு சுலைம் கிளையினரை அழைத்தான். சுலைமினரில் உசையா, ரிகுல், தக்வான் என்ற 3 வகுப்பினர் அவனது அழைப்பை ஏற்று அவனுடன் கிளம்பினார்கள். இவர்கள் அனைவரும் நபித்தோழர்களை சுற்றி வளைத்து நபித்தோழர்களுடன் சண்டையிட்டார்கள். இதில் தோழர்கள் அனைவரும் கொல்லப்பட்டார்கள். ஆனால் காவ் இப்னு ஜைத் இப்னு நஸ்ஸார் என்ற தோழர் மட்டும் படுகாயங்களுடன் பூமியில் சாய்ந்தார். இவர் இறந்து விட்டதாக எதிரிகள் எண்ணினார்கள். எதிரிகள் சென்ற பிறகு அவ்விடத்தில் இருந்து தப்பித்து மதினா வந்தார். இவர் பின்னால் நடந்த அகழ் போரிலும் கலந்தார். அதில் எதிரிகளால் கொல்லப்பட்டார். தோழர்களில் அம்ரு இப்னு உமையா லம்ரி, முந்தீர் இப்னு உக்பா இப்னு ஆமீர் ஆகிய இருவரும் முஸ்லிம்களின் வாகனங்களை மேய்த்து வருவதற்காக சென்றிருந்தார்கள். அங்கிருந்து முஸ்லிம்கள் தங்கியிருந்த இடத்திற்கு மேல் பிணந்தின்னி பறவைகள் வட்டமிடுவதை பார்த்து முஸ்லிம்களுக்கு ஏதோ ஆபத்து நிகழ்ந்து விட்டதை உணர்ந்தார்கள். உடனே அந்த இருவரும் அங்கு விரைந்தார்கள். எதிரிகள் தங்கள் தோழர்களை வஞ்சித்ததை பார்த்து பொங்கி எழுந்தார்கள். தாங்கள் இருவர் மட்டுமே இருக்கிறோம் என்பதையும் பொருட்படுத்தாமல் துணிச்சலுடன் எதிரிகளை எதிர்த்தார்கள். நீண்ட நேர சண்டைக்கு பின் முந்தீர் எதிரிகளால் கொல்லப்பட்டார். அம்ரு இப்னு உமையா கைதியாக்கப்பட்டார். அம்ரு முலர் குடும்பத்தைச் சார்ந்தவர் என்று தெரிய வந்ததும் அவரின் முன்னந்தலையை சிரைத்துவிட்டு எதிரிகளின் தலைவனான ஆமீர் தனது தாய் செய்திருந்த நேர்ச்சைக்காக அவரை உரிமையிட்டு விட்டான். அம்ரு இப்னு உமையா லம்ரி ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிம்களின் மிகச் சிறந்தவர்களான இந்த 70 தோழர்கள் கொல்லப்பட்ட மிக கவலையூட்டும் செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறுவதற்காக மதீனா நோக்கி விரைந்தார். இந்த நிகழ்ச்சி உஹது போரில் ஏற்பட்ட வேதனையை மீண்டும் முஸ்லிம்களுக்கு நினைவூட்டியது. ஆனால் அவர்கள் போரில் சண்டையிட்டு இறந்தார்கள். இவர்கள் வஞ்சகமாக தாக்கப்பட்டு மரணமடைந்தார்கள். அம்ரு இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு மதீனா திரும்பும் வழியில் கனாத் என்ற பள்ளத்தாக்கில் உள்ள கர்கரா என்ற இடத்தில் ஒரு மர நிழலில் தங்கினார். அப்போது கிலாப் கோத்திரத்தைச் சேர்ந்த இருவரும் அதே இடத்தில் வந்து தங்கினார்கள்.
அம்ரு அவ்விருவரையும் எதிரிகளைச் சேர்ந்தவர்கள் என்றெண்ணி அந்த இருவரும் நன்கு கண் அயர்ந்து விட்ட பின் தனது தோழர்களுக்காக பழிவாங்கும் நோக்கத்தில் அந்த இருவரையும் கொன்றுவிட்டார். ஆனால் கொன்று முடித்த பின் அந்த இருவரிடமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒப்பந்த கடிதம் இருப்பதை பார்த்தார். அது அவருக்கு முன்னதாக தெரியாது. மதீனா வந்தடைந்ததும் தனது செயலை நபி அவர்களிடம் கூறி வருந்தினார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ கொலை செய்த இருவருக்காக நான் நிச்சயம் கொலை குற்றத்திற்குரிய பரிகாரத் தொகை கொடுக்க வேண்டியது கடமையாகிவிட்டது என கூறி முஸ்லிம்கள் மற்றும் முஸ்லிம்களின் ஒப்பந்தக்காரர்களான யூதர்களிடம் இந்த தியத்தை வசூல் செய்து கொடுத்தார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி, இப்னு ஹிஷாம், ஜாதுல் மஆத். சில நாட்களுக்குள் நடந்த ரஜீக், பிஹ்ரு மஊன் ஆகிய இந்த இரு நிகழ்ச்சிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரும் கவலை அளித்தன. நபி அவர்கள் மிகுந்த சஞ்சலத்திலும் துக்கத்திலும் ஆழ்ந்தார்கள். தங்களின் தோழர்களுக்கு மோசடி செய்த கூட்டத்தினருக்கு எதிராக நபி அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். ஆதாரம் இப்னு சாத். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், தங்களின் தோழர்களை பிஹ்ரு மஊனாவில் கொன்றவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 30 நாட்கள் சபித்தார்கள். ஃபஜ்ர் தொழுகையில் ரேலு, தக்வான், லஹ்யான், உசையா ஆகிய கோத்திரத்தினருக்கு எதிராக நபி அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். மோசடி செய்த ஒவ்வொரு வகுப்பாரின் பெயரை கூறி வரும்போது உசையா வம்சத்தினர் அல்லாஹுவுக்கும் அவனது தூதருக்கும் மாறு செய்தார்கள் என்று கூறினார்கள். அப்போது அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் வசனம் ஒன்றை இறக்கினான். ஆனால் அதை அல்லாஹ் பிற்காலத்தில் குர்ஆனிலிருந்து எடுத்து விட்டான். நாங்கள் எங்களது இறைவனை சந்தித்தோம், அவன் எங்களை பொருந்தி கொண்டான், நாங்களும் அவனை பொருந்தி கொண்டோம் என்ற செய்தியை எங்களது கூட்டத்தினருக்கு எடுத்துச் சொல்லிவிடுங்கள் என்பதே அந்த வசனம். அதற்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது இந்த பிரார்த்தனையை நிறுத்தி கொண்டார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. நளிர் இனத்தவருடன் போர். இது ஹிஜ்ரி 4 ரபியுல் அவ்வல் கிபி 625 ஆகஸ்ட் மாதம் நடந்தது. இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்களின் வளர்ச்சியை பார்த்து யூதர்கள் உள்ளுக்குள் எரிந்தார்கள். முஸ்லிம்களை எதிர்க்க ஆற்றலும் துணிவும் இல்லாததால் சூழ்ச்சி செய்வதிலும் சதித்திட்டம் தீட்டுவதிலும் ஈடுபட்டு வந்தார்கள். தங்களின் பகைமை மற்றும் குரோதத்தையும் அவ்வப்போது வெளிப்படுத்தினார்கள். போர் புரியாமல் வேறு பல வகை தந்திரங்களை கொண்டு முஸ்லிம்களுக்கு தொந்தரவு கொடுத்தார்கள். தங்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில் உடன்படிக்கை மற்றும் ஒப்பந்தங்கள் இருந்தும் அதையெல்லாம் சிறிதும் மதிக்காமல் நடந்தார்கள். கைனுகா குடும்பத்தைச் சேர்ந்த யூதர்களுக்கு நேர்ந்த கதியையும் காப் இப்னு அஷ்ரஃபுக்கு நேர்ந்த கதியையும் பார்த்ததும் இவர்கள் தங்களின் அட்டூழியங்களை அடக்கி கொண்டு விஷமத்தனங்களை நிறுத்தி கொண்டார்கள். ஆனால் உஹுது போருக்கு பின் இவர்களுக்கு துணிவு பிறந்தது. பகைமை மற்றும் மோசடியையும் வெளிப்படையாக செய்ய துவங்கினார்கள். மக்காவில் உள்ள இணை வைப்பவர்களுடனும் மதினாவில் உள்ள நயவஞ்சகர்களுடனும் தங்களின் தொடர்பை வலுப்படுத்தி கொண்டு முஸ்லிம்களுக்கு எதிரான செயல்களில் குதித்தார்கள். ஆதாரம் சுனன் அபு தாவூத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த யூதர்கள் குறித்து மிகுந்த பொறுமையை கடைபிடித்து வந்தார்கள். ஆயினும் ரஜீக், பிஹ்ரு மஊன் ஆகிய நிகழ்ச்சிகளுக்கு பின் இவர்களுக்கு புது துணிவு பிறந்தது. அதனால் நபி அவர்களை கொன்றுவிட திட்டம் தீட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் தோழர்கள் சிலரை அழைத்து கொண்டு இவர்களிடம் வந்தார்கள். அம்ரு இப்னு உமையா லம்ரி என்ற தனது தோழரால் தவறுதலாக கொல்லப்பட்ட கிலாப் குலத்தவர்களின் குடும்பத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும், அதற்காக தங்களால் ஆன உதவிகளை செய்யும்படி நபி அவர்கள் கோரினார்கள். யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில் இதற்கு முன் செய்யப்பட்ட உடன்படிக்கையின்படி நஷ்ட ஈடு கொடுக்கும் விஷயத்தில் முஸ்லிம்களுக்கு யூதர்கள் உதவி செய்ய வேண்டும் என்பதும் ஒன்று. காலங்காலமாக சூழ்ச்சிக்கு பெயர் போன வஞ்சக யூதர்கள் நபி அவர்களிடம், இங்கு அமருங்கள், நீங்கள் வந்த தேவையை நாங்கள் நிறைவேற்றி தருகிறோம் என்றார்கள். இவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார்கள் என்று எதிர்பார்த்து நபி அவர்கள் அவர்களின் வீட்டுச் சுவரில் சாய்ந்து உட்கார்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அபூபக்கர், உமர், அலி ரலியல்லாஹு அன்ஹும் மற்றும் சில தோழர்களும் இருந்தார்கள். யூதர்கள் தங்களுக்குள் தனிமையில் சந்தித்தார்கள். அவர்கள் மீது விதிக்கப்பட்ட கேட்டை ஷைத்தான் அவர்களுக்கு அலங்கரித்து அதை செய்ய தூண்டினான். எனவே அவர்கள் நபி அவர்களை கொன்றுவிட சதித்திட்டம் தீட்டினார்கள். திருகை கல்லை எடுத்து வீட்டுக்கூரைக்கு மேல் ஏறி முஹம்மதின் தலை மீது போட்டு தலையை நசுக்கி கொன்றுவிடலாம் என ஒருவன் ஆலோசனை கூறினான். அதை அனைவரும் ஆமோதித்தார்கள். இதை செய்ய வழிகேடம் அம்ரு இப்னு ஜஹாஷ் என்ற விஷமி ஆயத்தமானான். ஆனால் சலாம் இப்னு மிஷ்கம் என்பவர் அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று அவர்களை தடுத்தார். மேலும் அல்லாஹுவின் மீது ஆணையாக, நீங்கள் தீட்டும் திட்டம் அவருக்கு அறிவிக்கப்பட்டுவிடும், அது நமக்கும் அவருக்கும் இடையில் உள்ள உடன்படிக்கையை முறிப்பதாகிவிடும் என்று எச்சரித்தார். எனினும் தங்களது சதித்திட்டத்தை நிறைவேற்றுவதில் அவர்கள் மிக உறுதியாக இருந்தார்கள்.
அவர்களின் இந்த சதித்திட்டத்தை அகிலங்களின் இறைவனான அல்லாஹுவின் புறத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அறிவித்தார். உடனடியாக அங்கிருந்து எழுந்து நபி அவர்களும் அவர்களது தோழர்களும் மதீனா வந்தடைந்தார்கள். நபியே, நீங்கள் எழுந்தது எதற்காக என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளவில்லையே என வினவினார்கள் தோழர்கள். நபி அவர்கள் யூதர்கள் செய்த சதியை அறிவித்தார்கள். இச்சம்பவத்திற்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர் முஹம்மது இப்னு மஸ்லமாவை நளிர் இனத்தவரிடம் அனுப்பி, மதீனாவிலிருந்து வெளியேறி விடுங்கள், எங்களுடன் மதீனாவில் நீங்கள் தங்கக்கூடாது, இனி மதீனாவில் வசிக்கக்கூடாது, 10 நாட்கள் மட்டும் நான் உங்களுக்கு அவகாசம் தருகிறேன், அதற்கு மேலும் யாராவது மதீனாவில் தங்கியிருந்தால் அவரது கழுத்தை வெட்டி விடுவேன் என்று கூறும்படி சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த கட்டளையை யூதர்கள் ஏற்றே ஆக வேண்டியிருந்தது. மதீனாவை விட்டு செல்ல தேவையான தயாரிப்புகளை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் நயவஞ்சகர்களின் தலைவன் இப்னு உபை யூதர்களிடம் தூது அனுப்பி, நீங்கள் உங்களது இல்லங்களில் இருந்து கொண்டு உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள், உங்களது இல்லங்களிலிருந்து வெளியேற வேண்டாம், என்னுடன் 2000 வீரர்கள் தயாராக உள்ளார்கள், முஹம்மது உங்கள் மீது போர் தொடுத்தால் அந்த வீரர்கள் உங்களுடன் சேர்ந்து கொண்டு உங்கள் உயிரை காக்க தங்களின் உயிரையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறார்கள், மேலும் குரைலா மற்றும் கத்ஃபான் கோத்திரத்தில் உள்ள உங்களது நண்பர்களும் உங்கள் உதவிக்கு வருவார்கள் என்று கூறினான். இப்னு உபையின் மேற்கூறப்பட்ட கூற்றை விவரித்து இந்த குர்ஆன் வசனம் இறங்கியது. நபியே, இந்த நயவஞ்சகர்களை நீங்கள் கவனிக்கவில்லையா? அவர்கள் கித்தாபை உடையவர்களில் உள்ள நிராகரிக்கும் தங்கள் சகோதரர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இல்லத்தை விட்டு வெளியேற்றப்பட்டால் நாங்களும் உங்களுடன் வெளியேறி விடுவோம், உங்கள் விஷயத்தில் உங்களுக்கு எதிராக நாங்கள் ஒருவருக்கும் ஒரு காலத்திலும் கீழ்ப்படிய மாட்டோம், எவரும் உங்களை எதிர்த்து போர் புரிந்தால் நிச்சயமாக நாம் உங்களுக்கு உதவி புரிவோம் என்றும் கூறுகிறார்கள். ஆனால் நிச்சயமாக அவர்கள் பொய்யர்கள் என்று அல்லாஹ் சாட்சியம் கூறுகின்றான். அல் குர்ஆன் அத்தியாயம் 59 வசனம் 11. மதீனாவை விட்டு வெளியேறி விடலாம் என்றிருந்த யூதர்களுக்கு இதனால் துணிவு பிறந்தது. எதிர்த்து போரிடுவோம் என்று முடிவு செய்தார்கள். நயவஞ்சகர்களின் தலைவன் கூறியதை கேட்டு நப்பாசை கொண்ட யூதர்களின் தலைவன் ஹை இப்னு அக்தப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஆள் அனுப்பி, நாங்கள் எங்களின் இல்லங்களிலிருந்து வெளியேற மாட்டோம், உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை செய்து கொள் என்று கூறினான். உண்மையில் இந்த நிலைமை முஸ்லிம்களை பொறுத்தவரை மிகச் சிக்கலானதாகவே இருந்தது. முஸ்லிம்களின் மிகச் சிரமமான இக்காலகட்டத்தில் எதிரிகளிடம் மோதுவதும் சண்டை செய்வதும் ஆபத்தான முடிவை உண்டாக்கலாம். மற்ற அரபுகள் ஒரு பக்கம் தங்களை தாக்குகிறார்கள், மேலும் தங்களின் அழைப்பு பணிக்காக அனுப்பப்படும் குழுக்களையும் சதி செய்து கொன்று விடுகிறார்கள் என்பதை முஸ்லிம்கள் உணர்ந்திருந்தார்கள். இது மட்டுமின்றி நளிர் கோத்திரத்தைச் சேர்ந்த யூதர்கள் ஓரளவுக்கு தேவையான வலிமையுடன் விளங்கியதால் அவர்கள் சரணடைவது, அடிபணிவது சற்று கடினமான விஷயம்தான். அவர்களுடன் போரிடுவது பல இன்னல்களை சந்திக்க காரணமாகலாம். ஆயினும் இதற்கெல்லாம் முஸ்லிம்கள் தளர்ந்து விடவில்லை. பிக்ரு மஊனாவின் நிகழ்ச்சியும் அதற்கு முன் நடந்த நிகழ்ச்சியும் முஸ்லிம்களின் உணர்ச்சிகளை அதிகம் தூண்டின. தங்களின் தனி நபர்களுக்கும் குழுக்களுக்கும் ஏற்படும் மோசடி மற்றும் வஞ்சக செயல்களை முடிவுக்கு கொண்டு வந்து அதை செய்பவர்களுக்கும் செய்ய தூண்டுபவர்களுக்கும் நல்ல பாடம் புகட்ட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே கொல்ல துணிந்த நளிர் இனத்தவரிடம் போர் செய்தே தீர வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். அதனால் எத்தகைய விளைவுகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்க துணிந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹை இப்னு அக்தப் கூறிய பதில் கிடைத்தவுடன் தக்பீர், அல்லாஹு அக்பர் என்று முழங்கினார்கள். தோழர்களும் தக்பீர் முழங்கினார்கள். பின்பு நளிர் இனத்தவரிடம் சண்டையிட ஆயத்தமானார்கள். மதீனாவில் இப்னு உம்மு மக்தும் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிரதிநிதியாக நியமித்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு படையின் கொடியை ஏந்தி இருக்க நபி அவர்கள் படையுடன் புறப்பட்டு சென்று யூதர்களை முற்றுகையிட்டார்கள். நளிர் இனத்தவர் தங்களின் கோட்டைகளுக்குள் புகுந்து கொண்டார்கள். முஸ்லிம்களை நோக்கி அம்புகளையும் கற்களையும் வீசி எறிந்து தாக்கினார்கள். இதற்கு அவர்களது தோட்டங்களும் பேரித்த மரங்களும் அவர்களுக்கு சாதகமாக இருந்தன. எனவே அவர்களின் தோட்டங்களையும் பேரித்த மரங்களை வெட்டி எரித்து விடும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை பற்றியே ஹஸ்ஸான் கூறுகிறார், புவைராவில் தீ பரவி கொழுந்து விட்டு எரிவது பனு லுஐ கூட்டத் தலைவர்களுக்கு மிக எளிதாகிவிட்டது. இவர்களின் பேரித்த தோட்டத்தின் பெயர்தான் புவைரா என்பது. அல்லாஹ் இது குறித்தே இந்த வசனத்தை இறக்கினான். நீங்கள் அவர்களுடைய பேரித்த மரங்களை வெட்டியதும் அல்லது வெட்டாது வேருடன் இருந்தவாறே அதன் அடிகளின் மீது நின்றிருக்கும்படி நீங்கள் அவற்றை விட்டு வைத்ததும் அந்த பாவிகளை இழிவுபடுத்தும் பொருட்டு அல்லாஹ்வின் அனுமதிபடியே நடைபெற்ற காரியமாகும். அல் குர்ஆன் அத்தியாயம் 59 வசனம் 5.
குறைலா யூதர்கள் உதவிக்கு முன்வரவில்லை. அவ்வாறே இவர்களின் நண்பர்கள் ஹத்ஃபான் கிளையைச் சேர்ந்தவர்களும் மற்றும் அப்துல்லா இப்னு உபையும் உதவிக்கு வராமல் விலகிக் கொண்டார்கள். எனவேதான் இவர்களின் இந்த நடத்தையை அல்லாஹ் உவமானத்துடன் கூறுகிறான். இன்னும் இவர்களுக்கு உதாரணம் ஒரு ஷைத்தானுடைய உதாரணத்தையும் ஒத்திருக்கிறது. அவன் மனிதனை நோக்கி, நீ அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நிராகரித்து விடு என்று கூறுகின்றான். அவ்வாறே அவனும் நிராகரித்து விட்டான். பின்பு ஷைத்தான் அவனை நோக்கி, நிச்சயமாக நான் உன்னை விட்டு விலகிவிட்டேன், ஏனென்றால் உலகத்தாரின் இறைவனாகிய அல்லாஹுக்கு மெய்யாகவே நான் பயப்படுகிறேன் என்று கூறுவான். அல் குர்ஆன் அத்தியாயம் 59 வசனம் 16. முற்றுகை 6 அல்லது 15 இரவுகள் நீடித்தன. அல்லாஹ் யூதர்களின் உள்ளத்தில் பயத்தையும் நடுக்கத்தையும் போட்டான். ஆயுதங்களை கீழே போட்டு நாங்கள் பணிந்து விடுகிறோம், நாங்கள் மதீனாவை விட்டு வெளியேறி விடுகிறோம் என்று நபி அவர்களிடம் தூதனுப்பினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களையும் உங்கள் பிள்ளை குட்டிகளையும் அழைத்து கொண்டு இங்கிருந்து சென்று விடுங்கள். ஒட்டகங்கள் சுமக்கும் அளவுள்ள சாமான்களையும் உங்களுடன் நீங்கள் எடுத்துச் செல்லலாம், ஆயுதங்களை எடுத்துச் செல்லக்கூடாது என்று கூறினார்கள். இந்த நிபந்தனைக்கு அவர்கள் அடிபணிந்தார்கள். தங்களுக்கு பிறகு தங்கள் வீடுகளை எவரும் பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக அவற்றை அழித்தார்கள். வீட்டு கதவுகளையும் ஜன்னல்களையும் பெயர்த்து தங்களுடன் எடுத்து கொண்டார்கள். அவர்களில் சிலரோ ஆணிகளையும் முகட்டிலிருந்த பலகைகளையும் முளை கம்புகளையும் கூட தங்களுடன் எடுத்து கொண்டார்கள். பின்பு பெண்கள் சிறுவர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு 600 ஒட்டகைகளில் புறப்பட்டார்கள். ஹை இப்னு அக்தப், சல்லாம் இப்னு அபு ஹுகைக் போன்ற தலைவர்களும் மற்றும் பெரும்பாலான யூதர்களும் கைபர் சென்று தங்கினார்கள். மற்றவர்கள் ஷாம் நாட்டிற்கு சென்றார்கள். அவர்களில் 2 மட்டும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதால் தங்களது சொத்து செல்வங்களுடன் மதினாவில் தங்க அனுமதிக்கப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இம்மக்களின் ஆயுதங்கள், அவர்களது வீடுகள், நிலங்கள், செல்வங்கள் என அனைத்தையும் கைப்பற்றினார்கள். மொத்தம் 50 கவச ஆடைகளையும் 50 தலை கவசங்களும் 340 வாள்களும் இருந்தன. இந்த யூதர்களின் செல்வங்கள், சொத்துகள், வீடுகள், நிலங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் அருளினான். அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப அதை செய்து கொள்ள முழு அனுமதி அளித்தான். அதை 5 பங்காக ஆக்க வேண்டும் என்று நபி அவர்களுக்கு கட்டளையிடவில்லை. ஏனென்றால் இது சண்டையின்றி கிடைத்த பொருளாகும். இப்பொருட்களை முந்திய முஹாஜிர்களுக்கு, மக்காவிலிருந்து மதினாவில் குடியேறியவர்களுக்கு மட்டும் நபி அவர்கள் பங்கு வைத்தார்கள். ஆனால் அன்சாரிகளில் ஏழையாக இருந்த அபு துஜானா, சஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹும் இருவருக்கும் அதில் பங்கு கொடுத்தார்கள். அதிலிருந்துதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது குடும்பத்தினருக்கு ஓராண்டுக்கு தேவையானவற்றை கொடுத்து வந்தார்கள். மீதமிருந்ததை அல்லாஹ்வின் பாதையில் போருக்கு பயன்படுத்தினார்கள். இப்போர் குறித்த விவரங்களை முழுவதுமாக ஹஷ்ர் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் இறக்கினான். இந்த அத்தியாயத்தில் யூதர்கள் எவ்வாறு விரட்டியடிக்கப்பட்டார்கள், நயவஞ்சகர்களின் கொள்கையும் பழக்கமும் எவ்வாறானது, போரின்றி கிடைக்கும் செல்வத்தின் சட்டம் என்ன போன்ற விவரங்கள் கூறப்பட்டன. மேலும் முஹாஜிர்கள், அன்சாரிகள் குறித்து அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் புகழ்ந்து கூறியிருக்கின்றான். போர் நலன்களை கருத்தில் கொண்டு எதிரிகளுக்கு சொந்தமான மரங்களை வெட்டுவதும் கொளுத்துவதும் சரியானதே, இது விஷமத்தனமாக ஆகாது என்று அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் கூறியுள்ளான். அத்துடன் முஸ்லிம்கள் எப்போதும் இறையச்சத்தை கடைபிடித்து மறுமைக்கான நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டு இறுதியாக தனது புகழ்ச்சியை கூறி உயர்வுமிக்க தனது பெயர்களை விவரித்து அத்தியாயத்தை நிறைவு செய்கிறான். இந்த அத்தியாயத்தில் நளீர் இன யூதர்களை குறித்து முழுவதுமாக கூறப்பட்டிருப்பதால் இந்த அத்தியாயத்தை நளீர் என்றும் கூறலாம் என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள். ஆதாரம் ஸஹீஹுல் புகாரி, இப்னு ஹிஷாம் ஜாதுல் மஆத். இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மற்றும் பெரும்பான்மையான வரலாற்று ஆசிரியர்கள் இப்போர் குறித்து கூறியதை நாம் இதுவரை பார்த்தோம். அபு தாவூத், அப்துர் ரஸாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மற்றும் பல அறிஞர்கள் இச்சம்பவத்திற்கு வேறு பல காரணங்களை கூறுகிறார்கள். அதாவது, பத்ரு போருக்கு பின் குறைஷிகள் நளீர் இன யூதர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். அதில், நீங்கள் மதினாவில் நல்ல பாதுகாப்புடன் வாழ்கிறீர்கள், உங்களிடம் கோட்டைகளும் அரண்களும் உள்ளன, எனவே அங்கு இருக்கும் எங்களுடைய ஊர்வாசிகளிடம் நீங்கள் போர் செய்யுங்கள். அவ்வாறு செய்யாவிட்டால் நாங்கள் உங்களுக்கு பல வகையில் தொல்லைகள் தருவோம், உங்களின் பெண்களை எங்களை விட்டும் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியாது. இவ்வாறு கடிதத்தில் குறைஷிகள் குறிப்பிட்டிருந்தார்கள். இக்கடிதத்தை பார்த்தவுடன் நளீர் கிளையினர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் செய்த உடன்படிக்கைக்கு துரோகம் செய்ய முடிவெடுத்தார்கள். அவர்கள் நபி அவர்களிடம் தூது அனுப்பி, நீங்கள் உங்களுடைய 30 தோழர்களுடன் எங்களிடம் வாருங்கள், நாங்கள் எங்களுடைய 30 அறிஞர்களை அழைத்து கொண்டு வருகிறோம், குறிப்பிட்ட ஓரிடத்தில் நாம் சந்திப்போம், நீங்கள் கூறுவதை எங்களது பாதிரிகள் கேட்பார்கள், அவர்கள் கூறுவதை நீங்கள் உண்மை என்று ஆமோதித்து உங்களை நம்பிக்கை கொண்டால் நாங்கள் அனைவரும் உங்களை நம்பிக்கை கொள்வோம் என்று கூறினார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 30 தோழர்களை அழைத்து கொண்டு புறப்பட்டார்கள். யூதர்களும் தங்களது 30 பாதிரிகளுடன் வந்தார்கள். இரு குழுக்களும் ஒரு திறந்தவெளி மைதானத்திற்கு வந்தவுடன் யூதர்கள் தங்களுக்குள், இப்போது எப்படி இவரை, அதாவது முஹம்மதை நாம் கொல்ல முடியும்? இவரை சுற்றி 30 தோழர்கள் இருக்கிறார்கள். அந்த தோழர்கள் இவருக்காக தங்களது உயிரையும் அர்ப்பணிக்க துணிந்தவர்களாயிற்றே. எனவே நாம் இப்போது நமது திட்டத்தை நிறைவேற்றுவது சரியல்ல என்று யோசித்தார்கள். ஒரு வழியாக வேறு முடிவெடுத்து திரும்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, நாம் இப்போது 60 நபர்களாக இருக்கும்போது நீங்கள் கூறுவதை எங்களால் சரியாக புரிந்து கொள்ள முடியாது. நாங்கள் கூறுவதையும் உங்களால் சரியாக புரிந்து கொள்ள முடியாது. எனவே 3 தோழர்களை மட்டும் அழைத்து கொண்டு வாருங்கள். நாங்களும் 3 அறிஞர்களை மட்டும் அழைத்து வருகிறோம். அந்த அறிஞர்கள் நீங்கள் கூறுபவற்றை கேட்பார்கள். அவர்கள் உங்கள் மீது நம்பிக்கை கொண்டால் நாங்களும் உங்கள் மீது நம்பிக்கை கொள்வோம். உங்களை உண்மையாளர் என்று ஏற்றுக்கொள்வோம் என்றார்கள். இதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணங்கி 3 தோழர்களை மட்டும் அழைத்து கொண்டு சந்திக்க புறப்பட்டார்கள். யூதர்கள் தங்களுடன் வீச்சரிவாளை எடுத்துக்கொண்டு நபி அவர்களை திடீரென பாய்ந்து கொன்றுவிட வேண்டும் என்ற முடிவில் வந்தார்கள். ஆனால் நளிர் கோத்திரத்தில் உள்ள ஒரு பெண் முஸ்லிமான தன் உறவினர் ஒருவருக்கு இந்த சதி திட்டத்தை பற்றி அறிவித்தார். அவர் நபி அவர்கள் அங்கு செல்வதற்கு முன் அவர்களை சந்தித்து செய்தியை கூறினார். இதை கேட்டவுடன் நபி அவர்கள் போகாமல் பாதி வழியிலேயே திரும்பிவிட்டார்கள். அதற்கடுத்த நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையுடன் யூதர்களை முற்றுகையிட்டார்கள். அப்போது அவர்களிடம், நீங்கள் எனக்கு ஒப்பந்தம் செய்து கொடுக்காதவரை உங்களுக்கு என்னிடம் எவ்வித பாதுகாப்பும் நிச்சயம் இல்லை என்று கூறினார்கள். ஆனால் நளிர் யூதர்கள் அதற்கு ஒத்துவரவில்லை. ஆகவே நபி அவர்களும் முஸ்லிம்களும் அன்றைய தினம் அவர்களுடன் போர் புரிந்தார்கள். பின்பு 2ஆம் நாள் அவர்களுடன் போர் செய்யாமல் அவர்களை அவர்களின் நிலைமையிலேயே விட்டு அவர்களுக்கு அருகில் உள்ள குறைலா யூதர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையுடன் சென்று அவர்களிடம், நீங்கள் எனக்கு ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொடுத்தால் நான் உங்களுடன் போர் செய்ய மாட்டேன் என்றார்கள். குறைலா யூதர்களும் அதற்கு இணங்கி நபி அவர்களிடம் ஒப்பந்தம் செய்தார்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் நளிர் இனத்தவரிடம் சென்று அவர்களுடன் சண்டையிட்டார்கள். அவர்கள் தாக்கு பிடிக்க முடியாமல் இறுதியாக நபி அவர்களிடம் சரணடைந்தார்கள். அதாவது மதீனாவை விட்டு வெளியேற வேண்டும், ஆயுதங்களை தவிர மற்ற பொருட்களை ஒட்டகம் சுமக்கும் அளவிற்கு எடுத்துச் செல்லலாம் என்ற நிபந்தனைக்கும் கட்டுப்பட்டு போரை முடித்து கொண்டார்கள். பின்பு தங்களின் வீடுகளை நாசப்படுத்தினார்கள். அதை இடித்து தள்ளி அதிலிருந்த மரப்பலகைகளையும் எடுத்துக்கொண்டார்கள். இதுதான் முதன்முறையாக யூதர்களை நாடு கடத்திய சம்பவமாகும். இவர்களை மதீனாவிலிருந்து ஷாம் தேசத்திற்கு நாடு கடத்தப்பட்டது. ஆதாரம் முசன்னஃப் அப்துர் ரஸாக், சுனன் அபு தாவூத். நஜ்து போர். இது ஹிஜ்ரி 4 ரபியுல் ஆஹிர் அல்லது ஜுமாத்துல் அல் ஊலாவில் நடைபெற்றது. சண்டையும் உயிர் பலியுமின்றி நளிர் போரில் முஸ்லிம்களுக்கு கிடைத்த வெற்றி முஸ்லிம்களின் வலிமையை மீண்டும் மதீனாவில் நிலைநாட்டியது. நயவஞ்சகர்கள் தங்களது சூழ்ச்சிகளை வெளிப்படுத்துவதை கைவிட்டார்கள். அதனால் முஸ்லிம்களுக்கு உள்நாட்டு குழப்பம் குறைந்தது. ஆகவே இப்போது மதீனாவிற்கு வெளியில் விஷமம் செய்து வந்த கிராம அரபிகளின் அக்கிரமத்தை அடக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடவடிக்கை எடுத்தார்கள். இந்த கிராம அரபிகள்தான் உஹுது போருக்கு பின் முஸ்லிம்களுக்கு பெரும் இன்னல்கள் விளைவித்து வந்தார்கள். அழைப்பு பணிக்காக அனுப்பப்படும் குழுக்களை வஞ்சகமாக கொன்று குவித்தார்கள். இவ்வாறு செய்து வந்த இவர்களுக்கு அடுத்தபடியாக மதீனாவில் தாக்குதல் நடத்தும் அளவுக்கும் துணிவு பிறந்தது. முஸ்லிம் குழுக்களுக்கு மோசடி செய்து வந்த அந்த கிராம அரபிகளை தண்டிப்பதற்கு முன் கத்ஃபான் கோத்திரத்தைச் சேர்ந்த பனு சாலபா என்ற பிரிவினரும் பனு முஹாரிப் என்ற பிரிவினரும் மதீனாவின் மீது படையெடுக்க ஒன்று சேர்கிறார்கள் என்னும் செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தது. இந்த செய்தி கிடைத்ததும் உடனடியாக நபி அவர்கள் படையை திரட்டி கொண்டு நஜ்து பகுதியிலுள்ள கிராமங்களுக்கு சென்றார்கள். அங்குள்ள அனைத்து இடங்களையும் கிராமங்களையும் படையுடன் சுற்றி வந்தார்கள். முஸ்லிம்களின் வருகை அறிந்த அந்த ஊர்வாசிகள் தங்களின் இல்லங்களிலிருந்து வெளியேறி மலை உச்சிக்கு சென்று தப்பித்து கொண்டார்கள். இவ்வாறு அழிச்சாட்டியம் செய்யும் இந்த கூட்டங்களை எல்லாம் முஸ்லிம்கள் பதிலுக்கு மிரட்டி அவர்களது உள்ளங்களில் தங்களை பற்றி அச்சத்தை ஏற்படுத்திவிட்டு பாதுகாப்புடன் மதீனா திரும்பினார்கள். மேற்கண்ட சம்பவங்கள் தொடர்பாக நடந்த குறிப்பிட்ட ஒரு போரை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் கூறியிருப்பதின் விவரம் என்னவென்றால், ஹிஜ்ரி 4 ரபியுல் ஆஹிர் அல்லது ஜுமாத்தா அல் ஊலா மாதம் ஒரு போர் நடைபெற்றது. அதற்கு தாத்துர் ரிகா என்று கூறப்படும். இந்த போர் காலத்தின் சூழ்நிலைக்கு ஏற்ப அவசியமான ஒன்றாக இருந்தது. ஏனென்றால் உஹுதிலிருந்து திரும்பிச் செல்லும் போது அபு சுஃபியான் அடுத்த வருடம் ஹிஜ்ரி 4 பத்ரு மைதானத்தில் சந்திப்போம் என்று கூறி சென்றிருந்தார். அந்த நாளும் மிக நெருக்கமாக இருந்தது. இந்த நேரத்தில் மதீனாவை முற்றிலுமாக காலி செய்துவிட்டு செல்வதும் உசிதமானதல்ல. ஏனென்றால் கிராமவாசிகளின் அட்டகாசம் அத்துமீறி இருந்தது. இவர்களின் கொடுக்கை நறுக்காமல் இவர்களின் விஷமத்தனத்திற்கு முடிவு கட்டாமல் மதீனாவை காலியாக விட்டு செல்வது நல்லதல்ல.
இவர்கள் மதினா காலியாகிவிட்டதை தங்களுக்கு வாய்ப்பாக கருதி மதினாவின் மீது கொள்ளையிட அல்லது தாக்குதல் நடத்த வரலாம். எனவே அபு சுஃபியானின் படையை பத்ரில் சந்திக்க செல்லும் முன் இவர்களுக்கு சரியான பாடம் புகட்டி இவர்களை அடக்க வேண்டும் என நபி அவர்கள் முடிவெடுத்தார்கள். அதற்கு பின் கிராமவாசிகளை அவர்களது கிராமங்களுக்கு சென்று அச்சுறுத்திவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினா திரும்பினார்கள். இந்த பயணத்தில் சண்டை ஏதும் நடைபெறவில்லை. ஆக இந்த போருக்கு வரலாற்று ஆசிரியர்கள் தாத்துர் ரிகா என்று கூறுகிறார்கள். ஆனால் இக்கூற்று சரியல்ல. இப்போருக்கு தாத்துர் ரிகா என்று சொல்வது தவறாகும். ஏனென்றால் தாத்துர் ரிகா போரில் அபு ஹுரைராவும் அபு மூசாவும் ரலியல்லாஹு அன்ஹும் கலந்து கொண்டார்கள். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கைபர் போருக்கு சில நாட்கள் முன்புதான் முஸ்லிமானார்கள். அவ்வாறே அபு மூசாவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கைபர் போரில்தான் சந்தித்தார்கள். கைபர் போருக்கு பின்புதான் தாத்துர் ரிகா நடைபெற்றது என்பது இதிலிருந்து தெரிய வருகிறது. கைபர் போர் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டில் நடைபெற்றது. எனவே ஹிஜ்ரி 4இல் நடைபெற்ற யுத்தத்தை தாத்துர் ரிகா என்று சொல்வது தவறாகும். இதற்கு மேலும் ஒரு ஆதாரத்தை பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாத்துர் ரிகா போரில்தான் சலாத்துல் கௌஃப், அச்சம் ஏற்படும் போது தொழுதல், முறைப்படி தொழுகை நடத்தினார்கள். இத்தொழுகை அஸ்ஃபான் போரில்தான் முதலில் அனுமதிக்கப்பட்டது. அஸ்ஃபான் போர் அகழ்போருக்கு பின் நடைபெற்றது. அகழ்போர் ஹிஜ்ரி 5இன் இறுதியில் நடைபெற்றது. இதிலிருந்து ஹிஜ்ரி 4இல் நடந்த போரை தாத்துர் ரிகா என்று குறிப்பிடுவது தவறாகும். தாத்துர் ரிகா போர் வேறு, ஹிஜ்ரி 4இல் நடைபெற்ற போர் வேறு. 2ஆம் பத்ரு போர், இது ஹிஜ்ரி 4 ஷாபான் மாதம் கிபி 626 ஜனவரியில் நடைபெற்றதாகும். இவ்வாறு முஸ்லிம்கள் கிராமவாசிகளின் கொடுக்கை வெட்டி அவர்களது விஷமத்தை ஒழித்து விட்டார்கள். இதற்கு பின் பெரிய எதிரியான அபு சுஃபியானையும் குறைஷிகளையும் சந்திக்க தயாராகினார்கள். ஏனென்றால் உஹுது போரில் குறிப்பிடப்பட்ட காலம் நெருங்கிவிட்டது. அதன்படி மீண்டும் ஒருமுறை போர் செய்து சத்தியவான்கள் யார், யாருக்கு அல்லாஹுவின் உதவி என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவில் அப்துல்லா இப்னு ரவாஹாவை பிரதிநிதியாக நியமித்தார்கள். பிறகு 1500 தோழர்கள் மற்றும் 10 குதிரைகளுடன் பத்ரை நோக்கி புறப்பட்டார்கள். படையின் கொடி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இருந்தது. பத்ரில் சென்று குறைஷிகளின் வருகையை எதிர்பார்த்து தங்கியிருந்தார்கள். அபு சுஃபியான் 2000 மக்காவாசிகளை அழைத்து கொண்டு கிளம்பினார். இவர்களிடம் 50 குதிரைகள் இருந்தன. அபு சுஃபியான் மக்காவிலிருந்து ஒரு நாள் பயண தூரமுள்ள மர்ருல் லஹ்ரான் என்ற பகுதியில் உள்ள மஜன்னா என்ற கிணற்றருகில் தங்கினார். அபு சுஃபியான் மக்காவிலிருந்து புறப்படும் போதே போரின் முடிவு எப்படி அமையும் என்று ஆழ்ந்து சிந்தித்தவராகவே பயணித்து கொண்டிருந்தார். இவரது உள்ளத்தில் அச்சம் குடிகொண்டது. இறுதியாக மர்ருல் லஹ்ரான் வந்தவுடன் அவரது உறுதி முற்றிலும் நிலைகுலைந்து விட்டது. அவர் திரும்பிவிட முடிவு செய்தவராக தனது தோழர்களிடம், குறைஷியர்களே, நல்ல பசுமையான செழிப்பான காலத்தில் நாம் போர் செய்யலாம். இது மிக பஞ்சமான ஆண்டு. எனவே இவ்வாண்டு நமக்கு ஏற்றமாகாது. நான் திரும்பிவிட நாடுகிறேன். நீங்களும் திரும்பிவிடுங்கள் என்று கூறினார். பொதுவாக படையினர் அனைவரும் பயத்தால் உள்ளுக்குள் நடுங்கிக் கொண்டுதான் இருந்தார்கள். எனவே அபு சுஃபியான் இந்த யோசனையை கூறியவுடன் பிடிவாதம் பிடிக்காமல், ஆட்சேபனை ஏதும் செய்யாமல் அனைவரும் திரும்பிவிட்டார்கள். முஸ்லிம்கள் பத்ரு மைதானத்தில் 8 நாட்கள் தங்கி வியாபாரம் செய்தார்கள். ஒரு திர்ஹத்திற்கு 2 திர்கம் அவர்களுக்கு லாபமாக கிடைத்தது. அதற்கு பின் எதிரிகள் மைதானத்திற்கு வராததால் சண்டையின்றி திரும்பிவிட்டார்கள். மீண்டும் முஸ்லிம்கள் மீது மக்களுக்கு பயமும் மரியாதையும் ஏற்பட்டது. நிலைமைகள் அனைத்தையும் முஸ்லிம்கள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார்கள். இப்போருக்கு 2ஆம் பத்ரு, சிறிய பத்ரு, மற்றொரு பத்ரு, வாக்களித்து சென்ற பத்ரு என பல பெயர்கள் வரலாற்றில் கூறப்படுகின்றன. ஆதாரம் இப்னு ஹிஷாம் ஜாதுல் மஆத். தூமத்துல் ஜந்தல் போர், இது ஹிஜ்ரி 5 ரபியுல் அவ்வல் 25இல் நடைபெற்றதாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2ஆம் பத்ரில் இருந்து திரும்பிய பிறகு மதினாவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் அமைதி மற்றும் பாதுகாப்பு மிக்க சூழ்நிலை நிலவியது. முஸ்லிம்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். ஆகவே இப்போது அரபு நாடு முழுவதும் முஸ்லிம்களின் கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்காகவும், முஸ்லிம்களை நேசிப்பவர்களும் எதிர்ப்பவர்களும் முஸ்லிம்களின் பலத்தை அறிந்து கொள்வதற்காகவும் எல்லா பகுதிகளுக்கும் சென்று வர நபி அவர்கள் இந்த அவகாசத்தை பயன்படுத்தினார்கள். 2ஆம் பத்ரு போரிலிருந்து திரும்பிய பிறகு மதினாவில் 6 மாதங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருந்தார்கள். இந்த நிலையில் ஷாம் நாட்டிற்கு அருகில் உள்ள
தூமத்துல் ஜந்தல் என்ற இடத்தை சுற்றி வாழும் கோத்திரத்தினர் வழிப்பறி, கொள்ளையடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள். மேலும் மதினாவின் மீது திடீர் தாக்குதல் நடத்த பெரும் கூட்டம் ஒன்றையும் தயார் செய்து வருகிறார்கள் என்ற செய்தி நபி அவர்களுக்கு எட்டியது. எனவே நபி அவர்கள் மதினாவில் சிபா இப்னு உர்ஃபுதா கிஃபாரி என்ற தோழரை பிரதிநிதியாக நியமித்துவிட்டு 1000 முஸ்லிம்களுடன் ஹிஜ்ரி 5 ரபியுல் அவ்வல் பிறை 25 தூமத்துல் ஜந்தல் நோக்கி கிளம்பினார்கள். உத்ரா கிளையைச் சேர்ந்த மத்கூர் என்ற நபரை தனக்கு வழிகாட்டியாக நபி அவர்கள் அழைத்துச் சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் பயணிப்பதும் பகலில் பதுங்குவதுமாக பயணத்தை தொடர்ந்தார்கள். எதிரிகள் கொள்ளையிடும் செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது அவர்களை தாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நபி அவர்கள் பயணத்தை இவ்வாறு தொடர்ந்தார்கள். நபி அவர்கள் அங்கு சென்றபோது அந்த மக்கள் அங்கு இல்லை, வெளியில் சென்றிருந்தார்கள். நபி அவர்கள் அவர்களின் கால்நடைகளை கைப்பற்றினார்கள். அங்கிருந்து சிலர் தப்பித்து விட்டார்கள், மற்ற சிலர் எதிர்த்து மடிந்தார்கள். இதற்கு பின் தூமத்துல் ஜந்தல் என்ற இடத்திற்கு சென்றபோது அங்குள்ள அனைவரும் தங்கள் இல்லங்களை காலி செய்துவிட்டு தப்பித்து ஓடிவிட்டார்கள். நபி அவர்கள் அங்கு பல நாட்கள் தங்கியிருந்து சுற்றியுள்ள இடங்களுக்கு படைகளை அனுப்பி தேடியும் எவரும் காண கிடைக்கவில்லை. ஆகவே மதினாவிற்கு திரும்ப ஆயத்தமானார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போருக்கு சென்றிருந்த சமயத்தில் அங்குள்ள உயைனா இப்னு ஹிஸ்ன் என்பவருடன் சமாதான ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். தூமா என்பது மஷாரிஃபு ஷாம் என்ற இடத்தில் உள்ள புகழ்பெற்ற இடமாகும். இங்கிருந்து திமஷ்க் நகரம் 5 இரவுகள் பயணித்துச் செல்லும் தூரத்தில் உள்ளது. இந்த நகரம் மதினாவிலிருந்து 15 இரவுகள் பயணித்துச் செல்லும் தூரத்தில் உள்ளது. இது போன்ற மதிநுட்பமான தீர்க்கமான நடவடிக்கைகளினால் அமைதி மற்றும் பாதுகாப்பை அனைத்து பகுதிகளிலும் நிறுவி நிலைமையை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி கண்டார்கள். மேலும் இதன் மூலம் முஸ்லிம்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலையை உருவாக்கினார்கள். பல பக்கங்களிலிருந்து முஸ்லிம்களுக்கு வந்து கொண்டிருந்த உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சிரமங்களை அகற்றினார்கள். நயவஞ்சகர்களும் அடங்கி அமைதியாகிவிட்டார்கள். யூதர்களில் ஒரு முக்கிய பிரிவினரான நளீர் என்ற கோத்திரத்தினரை மதினாவிலிருந்து முற்றிலும் நாடு கடத்தப்பட்டதை பார்த்து பயந்து போன மற்றொரு கோத்திரத்தினர் தாங்கள் நபி அவர்களுடன் செய்து கொண்ட ஒப்பந்தங்களையும் உடன்படிக்கைகளையும் ஒழுங்காக நிறைவேற்றினார்கள். கிராம அரபிகளும் தங்களது அட்டூழியங்களையும் வம்புத்தனங்களையும் அடக்கிக் கொண்டு முஸ்லிம்களுக்கு பணிந்து நடந்தார்கள். மக்காவில் இருந்த குறைஷிகளும் முஸ்லிம்களை தாக்கும் திட்டத்தை கைவிட்டு ஒதுங்கிக் கொண்டார்கள். இது போன்ற சாதகமான நல்ல சூழ்நிலை ஏற்பட்டதால் இஸ்லாமிய அழைப்பு பணியை செம்மையாக நிறைவேற்றுவதற்குரிய நல்ல வாய்ப்பை முஸ்லிம்கள் பெற்றார்கள்.